ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பேரன்பும் கொண்ட எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் அமைதியும் நம் உயிரிலும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபியா பெண்மணிகள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித் தந்த வழிமுறைகளில் தங்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலே அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்துவிட்டு சென்ற அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் அமைதியும் என்றென்றும் நிலவட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சூரியன் உதிக்கின்ற நாளில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்மா என்கின்ற வணக்கத்தை அல்லாஹ்வும் தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அன்பிற்கினியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு அருள்களை, நன்மைகளை அதிகம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நம்மளை அமர்த்த செய்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்துடைய நோக்கங்களை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துடைய விருவிப்பு, வேகங்கள் மற்ற மாதங்களில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோக்கங்களை நாம் விளங்கியிருந்தால் நமக்கு நன்றாக தெரியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் ஒரு இபாதத்தை இஸ்லாத்துடைய 5 கடவுள்களில் ஒன்றாக ஆக்கியிருக்கின்ற இந்த நோன்பு, இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். நோக்கங்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நோக்கங்களின் மூலமாகத்தான் அதனுடைய அர்த்தங்கள், அல்லாஹ் எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்கின்ற சிந்தனையோடு அதை புரிந்தவர்களாக வாழுகின்ற போதுதான் நிச்சயமாக அது உயிரோட்டம் உள்ளதாக நம்மளால் ஆக்க முடியும். உயிரோட்டம் உள்ளதென்றால் என்ன? அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்று அழைக்கிறான். அழைத்து சொல்லுகிறான், குதிபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு மட்டும் நாம் நோன்பை கடமையாக்கவில்லை, உங்களுக்கு முன் சென்றோர்களுக்கு நோன்பை கடமையாக்கியது போல் உங்களுக்கும் நாம் கடமையாக்கி இருக்கிறோம். நோக்கங்கள் என்ன? நோக்கங்கள் என்ன? எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது? நன்றாக விளங்க வேண்டும். லஅல்லக்கும் தத்தகுன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு பயபக்தி, இறைவனுடைய அந்த அஞ்சுதல் இருக்கிறது.
இறைவனுடைய பயம் இருக்கிறதே அதிகமாக வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் ரமலானுடைய நோன்பு என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். சும்மா இல்லை, ஏதோ ரமலான் மாதம் வந்துச்சு ஏதோ நோன்பு அல்லாஹ் தஆலா பட்டினி போட்டான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் இஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு இலகுவானதைத்தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடுவதில்லை. இப்போ நோன்பு வைக்கிறதுடைய நோக்கங்களை நல்லா விளங்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பான் இல்லை, இலகுவானதை நாடி இருக்கின்றான். இந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் நோன்பு? எதற்காக? 11 மாதங்கள் இருக்கிறோமுங்க. ரமலான் அல்லாத மற்ற 11 மாதங்கள் இருக்கிறதே, அந்த மாதங்களிலேயும் நாம் இறையச்சத்தோடு வாழ்வதற்காகத்தான் இந்த நோன்பு. அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், பயிற்சி. உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நோன்பை கடமையாக்கி பயிற்சி கொடுத்ததை போல் உங்களுக்கு நாம் தருகிறோம். எதற்காக? இறைவனுடைய பயம் அதிகமாக்க வேண்டும், இறைவனுடைய பயம் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் ஏன் இறைவனுடைய பயம் எப்படி அதிகப்படுத்துவது? ரமலான் அல்லாத காலங்களிலேயும் இந்த தொழுகையை சரியான முறையில் ஜமாத்தோடு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் பயிற்சி. ரமலான் அல்லாத காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான நோன்புகள் வைத்திருக்கிறார்களே. என்ன சுன்னத்தான நோன்பு? திங்கள் வியாழன் நோன்பு, மாதத்திற்கு 13, 14, 15 நோன்பு. அந்த 3 நோன்புகள், இந்த 3 நோன்புகள் 2 நோன்பு. இந்த பயிற்சியை எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த ரமலான் நம்மளுக்கு அந்த பயிற்சியைத்தான் தருகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன, இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? பள்ளிவாசலுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு ரமலானுடைய மாதம் மட்டும்தான். ரமலான் அல்லாத நிலையில் எப்படி இருக்கும்? ரமலான் அல்லாத சூழ்நிலை எப்படி இருக்கும்? அது மிக சங்கடத்துக்குரியது, சக்கராத்தாக இருக்கும் நம்முடைய இபாதத்துகள். அன்பிற்குரியவர்களே, இதற்காக அல்லாஹ் படைத்தான், இதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்புடைய நோக்கம் என்ன? இறையச்சம் அதிகமாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக்க வேண்டும். பயம் அதிகமாக்கியது யாரை? சஹாபாக்களை, சஹாபியா பெண்மணிகளை அதிகமாக்கியது. இன்னைக்கு இருக்கா நம்மள்கிட்ட அந்த பயம்? எத்தனை ஆண்டுகள் நோன்பு வைத்திருக்கிறோம்? எனக்கு 60 வயசு, நீங்க 58 வயசு, நான் 40 வருஷம் வச்சிருப்பேன். ஒருத்தருக்கு 40 வயசு 20 வருஷம் வச்சிருப்பாரு, இல்லை 30 வருஷம் வச்சிருப்பாரு. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் பெற்ற படிப்பினை என்ன, நாம் எடுத்த பயிற்சி என்ன, நம்முடைய இபாதத்துகள் அதிகமாக்கப்பட்டிருக்கிறதா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நோன்பு? ஏன் பட்டினி கிடக்க வேண்டும்? எதற்காக? மாற்றங்கள். ரமலான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கிறதா? நாம் சென்ற ரமலானில் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழவில்லை. அந்த பயிற்சி, ரமலான் கொடுத்த பயிற்சி இந்த வருடம் முழுவதும், அந்த வருடத்திலிருந்து இந்த ரமலான் வரை காலையுடைய சுபுடைய ஜமாத்தை நான் ஒரு நாள் கூட விட்டதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சகோதர சகோதரிகளே, எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சும்மா பொடுபோக்குத்தனம், அசட்டுத்தனம், அலட்சிய போக்கு. அபஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை வீணுக்காக படைக்கவில்லை, விளையாட்டுக்காக படைக்கவில்லை என்பதை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை படைக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, இந்த மண்ணோடு மக்கி போய்விடுவாயா? இல்லை, என்னிடத்தில் வந்துதான் நீ ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எச்சரிக்கை விடுகிறான். என்றால் மாற்றம் வேணுமா வேணாமா? ரமலானுக்கு அப்புறம் மாற்ற வேண்டுமா வேணாமா? ஏனைய 11 மாதங்கள் இபாதத்துகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கணுமா வேணாமா? பொய்கள், புரட்டுகள், புறங்கள் பேசுவதிலிருந்து விடுபட வேண்டுமா வேண்டாமா? அடுத்தவனுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்களை விட வேண்டுமா இல்லையா? ரமலான் பயிற்சி கொடுத்திருக்கிறதா? ரமலான் பயிற்சி கொடுத்திருக்கிறதே, அதற்கு பிரச்சத்தியம் என்ன செஞ்சோம்? என்ன பரிகாரம் செய்தோம்? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள்
அவர்களுக்கு ரமலான் இறையச்சத்தை அதிகப்படுத்தியது. அதுதான் அபூ ஹுரைரா தன்னுடைய இறுதி நிலையில் கூட அழுதார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அழுதார்கள். அம்ர் இப்னு ஆஸ் சக்கராத்துடைய நேரத்தில் அழுதார்கள். இப்படி எத்தனையோ நபித்தோழர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, அவர்களுக்கு ரமலான் கொடுத்த பயிற்சி அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகப்படுத்தியது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இறையச்சத்தை பாருங்கள். கடுமையான அது எந்த அளவுக்கு என்றால், ரோட்டில் நடந்து வருகிறார்கள், தானியம் கிடக்கிறது. அந்த தானியத்தை எடுத்து கையிலே வைத்து, இந்த தானியமாக நான் இருந்திருக்க கூடாதா? நான் மனிதனாக பிறந்ததினால் நான் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு ஆள்படுத்தப்படுவேனே என்று சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இறையச்சம், அல்லாஹ்வுடைய ஆற்றல், இறைவனுடைய ஆற்றல், வல்லமை. இப்படிப்பட்ட வசனங்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதுகின்ற போது தேம்பி தேம்பி அழுவார்கள். முதல் சப்பிலே இமாமத்தாக அமீருல் முஃமினீன் நிற்பார். நான் கடைசி சப்பிலே நிற்கக்கூடிய அவர்கள் அழுகின்ற சத்தம் என்னுடைய காதுகளில் விழும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய பயம், இறையச்சம். யார் அவர்கள்? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது. உமர் பேசியதை அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களாக மாற்றினான். பார்க்கிறோமா இல்லையா? ஹதீஸ்ல, வரலாறுல இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? இறையச்சம். ரமலான் நம்மளை மாற்றி இருக்கிறதா சகோதரர்களே? ரமலான் நம்மளை மாற்றிருக்கிறது. எப்படிப்பட்ட மாதம் இந்த மாதம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எப்படிப்பட்ட பயிற்சி! இந்த மாதத்திலே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அருள்களை அள்ளி வழங்குவதற்கு மூலம் என்ன தெரியுமா? சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறது. எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய! அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சைத்தான் அமல்கள், என்னுடைய அடியான் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக சைத்தான் விலங்கிடப்படுகிறான். பள்ளிவாசல் கூட்டமா இருக்கா இல்லையா? பள்ளிவாசல் கூட்டமா இருக்கிறதா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? சைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். எப்படிப்பட்ட மாதம்? சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறது, சைத்தான் விலங்கிடப்படுகிறான். சொர்க்கத்தை அலங்கரித்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கமே உன்னை அலங்கரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அடியார்கள், இந்த உலகத்தில் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்த என்னுடைய அடியார்கள் மிக சமீபத்தில் உன்னிடத்தில் வர இருக்கிறார்கள். ஆகவே நான் உன்னை அலங்கரிக்கிறேன் என்று சொர்க்கத்திடம் அல்லாஹ் பேசுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அதற்கு ஆசைப்பட வேண்டுமா வேண்டாமா? அதற்கான தயாரிப்பில் இறங்க வேண்டுமா வேண்டாமா? அதற்காக இபாதத்துகள் செய்ய வேண்டுமா வேண்டாமா? அதற்கான காரண காரியங்களை நாம் அதற்காக ஆசைப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அந்த அளவிற்கு இன்றைக்கு நான் ஓதி காமித்த இந்த 3 வசனங்கள் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசியே, நீ அல்லாஹ்விற்கு அஞ்சிக்கொள். எல்லாருக்கும் அச்சம் இருக்கு, எல்லாருக்கும் பயம் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இங்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அச்சத்தை அல்லாஹ் விரும்புகிறானா? என்றால் இல்ல, ஹக்கத்து காத்திகி என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் எந்த அச்சத்தை விரும்புகிறானோ அந்த அச்சத்தோடு வாழுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். பேர் வச்சதனால் முஸ்லீம் ஆயிட முடியுமா? பேர் வச்சதனால் ஒரு தாய் தகப்பனுக்கு, ஒரு முஸ்லிம் தாய் தகப்பனுக்கு பிறந்ததனால் முஸ்லீம் ஆயிட முடியுமா? மற்ற விஷயங்கள் எதை வைத்தாலும் முஸ்லீம் ஆயிட முடியுமா? பிராக்டிக்கல் லைஃப்ல அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள், எப்படி அந்த வாழ்க்கைக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள், தூதருடைய வழிமுறைக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்தால் அவன்தான் முஸ்லீம். அல்லாஹ் யாரை சொல்லுகிறான் வெற்றியாளர்கள் என்று? தக்குவா உள்ளவனைத்தான்.
தக்வா உள்ளவர்களைத்தான் கது அஃப்லஹல் முக்மினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஸிவூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் யாரை பார்த்து சொல்லுகிறான்? யாரை பார்த்து சொல்லுகிறான்? முஸ்லிம்களை அல்ல, முஸ்லிம்களை பார்த்து சொல்லவில்லை, மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். மூமின்கள்னா யாரு? வஅதியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களே, முழுக்க முழுக்க எல்லா நிலைகளிலும் கட்டுப்படுகிறார்களே, அந்த மூமினைத்தான் வெற்றி பெற்று விட்டார் சொல்லுகிறான் அல்லாஹ். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அதாவது எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்றால், தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். அங்கேயும் தக்குவாவைத்தான் அல்லாஹ் கொண்டு வருகிறான், அங்கேயும் இறையச்சத்தை தான் கொண்டு வருகிறான். நான் ரமலான் மாதம் மட்டும்தான் தொழுவேன், அதோட முடிஞ்சது. எனக்கும் பள்ளிவாசலுக்குள்ள தொடர்பு முடிஞ்சது. நான் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நோன்பு வைப்பேன், அதற்கு எனக்கும் தொடர்பு முடிஞ்சது. நான் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் ஜக்காத்து கொடுப்பேன், அதற்கு எனக்கான சூழ்நிலை முடிஞ்சது என்று நாம் அப்படி இருந்தால் மிகப்பெரிய கை சேதம், மிகப்பெரிய லாஸ். உலகத்தில் வியாபாரத்தில் இருக்கலங்க, வியாபாரத்தில் லாஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கவலை வருது. அந்த லாஸை எல்லாம் ஈடு கட்டிடலாம், அந்த பொருளாதாரத்தை எல்லாம் ஈடு செஞ்சிடலாம். அல்லாஹ் சொல்லுகின்றானே, வத்தகு யௌமன் லா தஜஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா, ஒரு ஆன்மா இன்னொரு ஆத்மாவுக்கு பயன் தராது. கணவன் மனைவிக்கு பயன் தர மாட்டார், மனைவி கணவனுக்கு பயன் தர மாட்டார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயன் தராது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பயன் தராது. அந்த நாளில் எது பயன் தரும்? உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகை. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஸிவூன், அவர்கள் எத்தகையவர் என்றால், அப்படிப்பட்ட மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு இறையச்சவாதியினுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் தொழுகையில் நின்றார்கள் என்றால் அச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்வின் முன்னாடி இருக்கிறோம், அல்லாஹ் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி இயக்கிக் கொண்டிருக்கிறானே, அந்த ரப்பு முன்னாடி நான் நிற்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மூமி அப்படி அந்த நினைப்போடு வணக்கத்தை ஆக்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது நிலை என்ன? நமது நிலை என்ன? ரமலான் அல்லாத காலத்திலையும் இதே நிலை நீடிக்க வேண்டும், நீடிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் ரமலானில் உள்ள இபாதத்துக்கு உண்டான கூலி வேண்டால் கிடைக்குமே தவிர, அதனுடைய தாற்பயங்கள் புரியாதவர்களாக, தெரியாதவர்களாக, அறியாதவர்களாக இருப்போமே தவிர நாளைக்கு மிகப்பெரிய கை சேதத்துக்குரியவர்களாக நாம் ஆகிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு அல்லக்கும் தத்தக்கும், உன்னை என்னுடைய பயபக்தியை உனக்கு அதிகப்படுத்துவதற்காக. எங்க தக்குவா இருக்கிறாங்க, தனிமையிலிருந்து ஒருத்தன் சிந்துகின்ற கண்ணீர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தனிமையிலிருந்து இறையச்சத்தோடு ஒருத்தன் அல்லாஹ்வை நினைத்து அழுக்கிய அந்த கண்ணீரை, அந்த கண்களை நரகத்துடைய நெருப்பு தீண்டாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் அன்பிற்கினியவர்களே, நமது நிலைகள் என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை தந்தது எண்ணற்ற அமல்களை செய்வதற்காக. பாருங்கள், இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ஒன்றுக்கு 10 700 வரை நன்மைகளை அள்ளி கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த நன்மைகளை பெறுவதற்கு இந்த மாதத்திலே நாமல் செய்யணும், அதற்கான முயற்சி எடுக்கணும், அதற்காக நேரங்களை ஒதுக்கணும். ஆனால் இன்றைக்கு நிறைய மக்கள் இன்னும் துன்யாவைத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ரமலானை ஒரு தாற்பயமாக எடுப்பதில்லை. இறைவன் நம்மளுக்கு இட்ட கட்டளை, அதை செய்தே ஆக வேண்டும் என்று இல்லை. இன்றைக்கும் நோன்பு வைக்காத பாவிகளாக சில பேர் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி நோன்பு வைக்காதுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 விஷயங்களுக்கு ஆமீன். பெற்றோர்களை நோய்வினை செய்கிறவன் அவன் நாசமாகட்டும் என்று சொல்ல நான் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்.
அது மட்டுமல்ல, ரமலான் மாதத்தை அடைந்து யார் ஒருத்தன் தௌபா செய்யவில்லையோ, அதற்கான முயற்சி எடுக்கவில்லையோ, நோன்பை வைக்கவில்லையோ, உடல் ஆரோக்கியம் திடகாத்திரம் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் வைக்கவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் உடைய பேரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று சொல்லக்கூடிய செய்தியில் ஒன்று, ரமலான் மாதத்தை அடைந்து யார் அவன் சரியாக அதை நடைமுறைப்படுத்தவில்லையோ, இபாதத்தில் அலங்கரிக்கவில்லையோ, அவன் மற்ற நோன்பில் அலங்கரிக்கவில்லையோ, தொழுகையில் அலங்கரிக்கவில்லையோ, அவன் நீண்டதொரு சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வரும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, பாருங்கள், தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுகிறானே, உள்ளச்சம் தாங்க முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, உள்ளச்சம் என்பது உதடுகளில் அல்ல, உடைகளில் அல்ல. எங்கிருந்து வரணும் உள்ளச்சம்? அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா என்பது உள்ளத்தில் இருந்து வரணும். இங்கே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அந்த தக்குவாவோடு நாம் நிலை பெறுமையானால், நோன்பாக இருந்தாலும், சக்காத்தாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், யாரையாவது ஒருத்தரை உள்ளத்தில் வெளியே நல்லா சிரிப்பான். நோன்பு கொடுக்கக்கூடிய பயிற்சிங்க இதெல்லாம். உள்ள வெளியே நெல்ல அவனை பார்த்தோன்னே சிரிப்பான், உள்ளத்தில் பார்த்தா இவனை மாதிரி கேவலமானவன் என்கின்ற எண்ணம் வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா, அதை கூட நான் அறிகிறேன். அன்பிற்கினியவர்களே, அந்த உள்ளத்தை நேசிக்கிறான் அல்லாஹ். உள்ளத்தோடு கூடிய உள்ளத்தோடு கூடிய பிரார்த்தனையை கேட்டு பாருங்கள், அதற்கு பிரதிபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வாயில மொழிதிட்டு போறதல்ல, உள்ளத்தால் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். அப்ப என்னங்க, என்ன மூலம்? நோம்பினுடைய நோக்கங்கள் என்ன? அதைத்தான் சொல்லுகிறேன். பயிற்சி, 11 மாசம் பயிற்சி. என்ன பயிற்சி? தொழுகையில் பயிற்சி, நபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் வைப்பதில் பயிற்சி, சுன்னத்தான அமல்களை செய்வதில் பயிற்சி, நல்ல காரியங்களுக்கு செய்வதில் பயிற்சி, நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு பயிற்சி, இப்படி பல்வேறு வகையான பயிற்சிகளை கொடுக்கக்கூடியவருடைய நோக்கம்தான் ரமலானுடைய நோன்பு. ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். நம்ம ரமலானோட முடிஞ்சு போச்சுன்னா, சென்ற வருடம் ரமலானில் இருந்தவர்கள், என் அன்பிற்கினியவர்களே, காலையில் சுபு தொழுகை தொழ வேண்டும் என்று எந்திருக்கிறார். ஒரு நண்பர் எழுந்திருக்கிறார். எழுந்திருத்தவுடன் அவருக்கு நெஞ்சி படபடன்னு வருது, நெஞ்சு எரிச்சலா இருக்குது. சுபுடைய தொழுகை தொழ முடியவில்லை. மயக்கமுற்று விழுகிறார். விழுந்தவரை எடுத்து பார்த்தால் ஆள் மரணமாகிவிட்டார். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. நம்மளோடு இருந்தவர்கள் சென்ற வருடம் நம்மளோடு நோன்பு திறக்க இருந்திருப்பான், மற்ற விஷயங்களுக்கு இருந்திருப்பான். நம்மளோடு இருந்த சகோதரிகள் நம்மளோடு நோன்பு திறந்திருப்பாங்க, நம்மளோடு தொழுகைக்கு வந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க சகோதர சகோதரிகள். இந்த நோம்பில் அவர்கள் இல்லை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய நேரங்கள் முடிந்து விட்டது. அல்லாஹ் அந்த நேரத்தை, தவணையை நம்மளுக்கு நீட்டி தந்திருக்கிறான். இந்த ரமலானை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவதோடு மட்டுமல்ல, இந்த ரமலானில் ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். இருக்கக்கூடிய 11 மாதங்களும் என்னுடைய நிலைப்பாடு இப்படியாகத்தான் இருக்கும் என்று அவன் அந்த உறுதிப்பாட்டை மேற்கொள்கின்ற போது, அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை அங்கீகரித்து அவனுக்கான உதவியை செய்வான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரமலானை பயனுள்ளதாக ஆக்குவோம். ரமலான் அல்லாத காலத்திலேயும் நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம் என்று கூறி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
நஹ்மது ருசல்லி அலா ரசூலில் கரீம் அமாபாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஜும்மாவினுடைய முதல் உரையில் ரமலானுடைய மாதம் அதனுடைய நோக்கம், அதனுடைய இபாதத்தான நோன்புடைய நோக்கம் என்ன என்கின்ற ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மாதத்திற்கு அல்லாஹு தாலா நாம் படித்து கொண்டிருக்கிற திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்ஹும் ஷஹர ஃபல் யசுமு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அந்த மாதம் அல்லாஹு ஹுதல்லி நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அந்த மாதம் நன்மை எதுன்னு தெரியாது, அவனுக்கு தீமை எதுன்னு தெரியாது, எல்லாம் தெரியாமல் திக்குமுடுக்கி ஆடி இருக்கின்ற அந்த காலத்தில் நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து, இதுதான்ப்பா நன்மை, இதுதான் தீமை, தர்காவுக்கு போகாத அது தீமை, இணை வைத்தல், பொய் பேசாத அது தீமை, அடுத்தவனை புறம் பேசாத அது தீமை, அடுத்தவனுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தாத அது தீமை, நன்மை எது அதையெல்லாம் விட்டுடு, அதுதான் நன்மை என்ற ஹுதல்லி நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை காட்டக்கூடிய திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் அந்த ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தை நீ அடைஞ்சனா அதில் நீ நோன்பு பிடி என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. சகோதரர்களே, இந்த மாதத்தில் சில வீடுகளில் நிறைய குர்ஆன் ஓதுறதை நம்ம பார்க்குறோம். அது எத்தனை முறை முடிப்பாங்க? 4 முறை 5 முறையெல்லாம் முடிப்பாங்க. மற்ற நாளில் ஒரு முறை ஒரு குர்ஆனை ஒரு வருஷமாக முடிக்கிறது கூட கஷ்டம். சில பேர் ரமலானோட மூடி வைக்கிறது, அடுத்த ரமலானுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்து முத்தம் கொடுத்து இதில் உள்ள வச்சுறது, இப்படி நடக்குது. இப்போ இதுக்கே ரமலான் வந்துச்சு. அப்போ திருமறை குர்ஆன் அதிகமாக ஓதப்பட வேண்டும். அந்த ஊடு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியது, அல்லாஹ்வுடைய வேதங்கள் ஓதக்கூடிய வீடுகள் அது என்னவிருக்கும்? அது மிகப்பெரியதாக இருக்கும், மிகப்பெரிய சுபிட்சமான வீடாக இருக்கும். இல்லை என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடு செத்து போன பிணத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். உயிரோட்டம் உள்ள வீடு எது? அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அது உயிரோட்டம் உள்ள வீடு. அதை யார் வீட்டில் செய்யலையோ, சீரியலையும் டிவியும் இன்னைக்கு ரமலான்ல நிறைய வீடுகளில் சீரியலை பார்த்து, சினிமாக்களை பார்த்து நன்மைகளை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் நிறைய பேர் எப்படி இருக்கான்னு தெரியுமா? ரமலான்ல நோம்பை பிடிச்சிடறான், தொழுகிறது இல்லை. காலையில் என்ன பண்ற? சகர் செய்யறான், சுபுவுக்கு தொழுகை வர்றதில்லை. இதே நிலைதான், இதையும் பார்க்கிறோம். எதுக்கு ரமலான்? சும்மில்ல, சாதாமில்ல. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மறுமையில் ஒவ்வொன்றை விட மாட்டான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம இருமாப்போடு இருக்கிறோம். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அணு அளவுடைய நன்மைக்கு கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அதே நேரத்தில் ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதற்குரிய தண்டனையை பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். கருணையாளன் இந்த மாதத்தில் ஒன்றுக்கு 10 - 700 வரை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, அதனுடைய நோக்கங்கள் என்ன? அல்லாஹ் கருணை பொழிகிறான். என்னுடைய அடியார்கள் ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் அவர்கள் நரகத்துடைய வெப்பத்தை சூழ்ந்து விடக்கூடாது, சூடுபட்டு விடக்கூடாது அவருடைய உடலில் என்பதை அல்லாஹ் விரும்புவதனால் அவ்வப்போது சில மாதங்களை சிறப்புக்குள்ளதாக ஆக்கி அந்த மாதத்தில் செய்யக்கூடிய இபாதத்தை ஒன்றுக்கு 10 - 700 வரை நன்மையை அள்ளி கொடுக்கிறான் என்றால் அந்த கருணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருணையை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக ஈடேற்றமுள்ள வாழ்வு மறுமையில் கிடைக்க யாரும் உதவி செய்ய தேவையில்லை, யாரும் சிபார் செய்ய தேவையில்லை. குர்ஆனை ஓதுகிறாயா? அந்த திருமறை குர்ஆன், யா அல்லாஹ் என்னை இவன் கண்ணியப்படுத்தினாள். வாழ்நாள் முழுவதும் இவன் ரமலான் மாசத்தில் மட்டுமல்ல, ஏனைய மாதங்கள் எல்லாவற்றிலையும் அவன் உயிருள்ள வரை என்னை கண்ணியப்படுத்தினான், என்னை சிறப்பித்தான், என்னை பயன்படுத்தினான். அதன் பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான்.
ஆகவே ரப்புவே இவனுடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள். யாரு சொல்லுவா? யாரு சொல்லுவா? திருமறை குர்ஆன் சொல்லும். திருமறை குர்ஆன் சொல்லும். நோன்பு சிபாரிசு செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நோன்பு இருக்கிறதே, நோன்பு வைக்கிறோம், என்ன செய்யறான் தெரியுமா? கஞ்சி குடிக்கிற கூட கஞ்சி ஒழிச்சா தான் சரியா வரும். கஞ்சி குடிக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நோன்பு பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நேரங்களில் அல்லாட்ட தௌபா செய்யணுமா இல்லையா? காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வச்சிருக்கேன், அறிந்து அறியாமல் தெரிஞ்சு யாரெல்லாம் நான் பொய் சொல்லிட்டேன், நான் புறம் பேசிட்டேன், அடுத்தவருடைய கண்ணியத்துக்கு இலக்கீர்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னுடைய இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய கலீல். ரப்பனா தஹப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். என்னுடைய ரப்பே, காபாவை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எங்களுடைய செயல்களை அங்கீகரி. என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 நாளும் நோன்பு வச்சிருக்கோம், இந்த ஒரு நாள் நோன்பு வச்சிருக்கோம். நாம் எத்தனை பேர் இந்த துவாவை கேட்டோம்? ஒவ்வொரு வக்து தொழுகையில் எத்தனை பேர் கேட்டோம்? நம்மளாம் என்ன அந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற இபாதத்தாளர்களா? அங்கீகாரத்தோடு இபாதத் செய்யக்கூடியவர்களா? அங்கீகாரத்தோடு இபாதத்து செய்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள் ஒன்றுக்கு 100 முறை தௌபா செய்தார்கள், 70 முறை தௌபா செய்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோமே. கால் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்கினார்கள். யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக பாவங்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் என்று அல்லாஹ் சொல்கிறானே. மறுமை நாளை, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. எத்தனை முறை இது நாள் வரை பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறோம்? எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், எவ்வளவு பாவங்களை அறியாமல் செய்கிறோம், அறிந்து செய்கிறோம். புறம் பேசக்கூடாது, பேசுவது தவறு என்று சொல்லிவிட்டு புறம் பேசுகிறோமா இல்லையா? அவள் மோசமானவள், அவன் மோசமானவன், அவங்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துகிறோமே, தவறல்லவா அது? தௌபா செய்திருக்கிறோமா? அன்பிற்கினியவர்களை, மன்னிப்பு கூடிய மாதம், தௌபாவின் மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நிறைய தௌபா செய்யணும், காலமெல்லாம் தௌபா செய்யணும். ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருக்கணும்டா அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். 4 சுவத்துக்குள்ள இருந்தாலும் பார்க்கிறான், எங்கே மலையோரங்கள் இருந்தாலும் பார்க்கிறான், காட்டுகளில் இருந்தாலும் பார்க்கிறான், நாட்டில் இருந்தாலும் பார்க்கிறான், ரோட்டில் நடந்தாலும் பார்க்கிறான், எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற சிந்தனை உள்ளவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவான் என்பதில் குர்ஆனுடைய வசனம் ஹதீஸ்களின் மூலமாக தெரிய வருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், யார் தொழுகையை பேணுகிறானோ, யார் இபாதத்துகளை பேணுகிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன். அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகை பற்றி சொல்லுகிறான். மேலும் எவர்கள் தங்களுடைய தொழுகையை குறித்த நேரத்தில், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினூன கிதாபன் மௌகூத்தா, மூமின்களுக்கு, நோய் உள்ளவனை விட்டுருங்க, எந்திக்கவே முடியாத விட்டுருங்க, பைத்தியக்காரனை விட்டுருங்க, அது இல்லாத மற்றவனுக்கு தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகை, இந்த வசனத்திற்கேற்ப யார் தொழுகையை பேணுவார்களோ, முறையோடு பேணுவார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் வாரிசுதாரர்கள். சொத்துக்கா 10 ஏக்கருக்கா 20 ஏக்கருக்கா? எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த வார்த்தைகளாலும் சொல்லிட முடியாத அந்த சொர்க்கத்துடைய உலாயிக ஹுமுல் வாரிசூன், இத்தகையவர்கள் தான் இந்த இறையச்சத்தோடு தொழுகிறார்களே, பேணுதலோடு தொழுகிறார்களே, அவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அல்லதீன யர்ஸிரூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா ஹாலிதூன். இன்னும் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனபதியை அனந்தர கொன்று அவர்கள் என்றென்றும் அதில் தங்கியிருப்பார்கள்
தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, சகோதர சகோதரிகளே, அந்த இடத்தில் தங்கிவிட்டால் காலிதீன ஃபீஹா லா யப்குன அன்ஹா கிப்லா, அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதில் தங்கிவிட்டால் அந்த இடம் விட்டு வேறு இடம் செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ரமலானை எந்த இடத்திலிருந்து நாம் அடைய நாம் முயற்சி இருக்கிறோமோ அந்த இடம் கிடைத்தவுடன் அதிலிருந்து அல்லாஹ் வெளியே வரமாட்டார்கள் என்று சொல்கிறானோ அந்த இடத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும். இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குறைவாக செய்தாலும் நிறைவாக செய், அதை தொடர்ச்சியாக செய். அந்த செயல் அல்லாஹ்விற்கு விருப்பமானது. அப்போ ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தாலும் மற்ற காலங்களில் வாரத்தில் 2, மாசத்தில் 3 வைத்தோமையானால் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். அது எதுன்னு தெரியுமா? நோன்பு என்பது நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சூடு தாங்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பேராம்பட்டில் வெயில் வந்துடும், நிலைமை என்ன ஆகும்? சூடு தாங்க முடியுமா? நம்மளால் ஏசியை பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம், ஆனால் அந்த சூடு 70 மடங்கு உள்ள சூடு. அந்த சூட்டிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் ரமலான் கொடுத்த பயிற்சியில் இபாதத்தை முழுமையாக செய்யக்கூடியவர்களாக, வருடமும் செய்யக்கூடியவர்களாக, உலகத்துடைய இந்த துன்யாவை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக, நம்மளுக்கு அது தேவை இருந்தாலும் தேவையை பூர்த்தியை மட்டும் செய்துவிட்டு இபாதத்திலே மூழ்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி புரிவான் என்று கேட்டு, இன்னல்லாஹு வ மலாயிகத்து ஸல்லு அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت وعلى إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா என்கின்ற ஒரு மதரசா அது நாகூர்கோயில் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக, கட்டுமான பணிகளுக்காக நிறைய ஆலிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் கூட ஒரு 6 ஆலிம்கள் பட்டம் பெற்று வெளியே சென்றிருக்கிறார்கள். ஆகவே குர்ஆன் சொன்ன அடிப்படையில், அதாவது இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் அறியக்கூடிய, அந்த மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய அந்த ஆலிம்களை உருவாக்கக்கூடிய அந்த மதரசாவிற்கு தாராளமாக கிள்ளி போடாமல் அள்ளி போட்டு அதிகமாக ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.